இங்க இருக்கக்கூடிய மகளிரை நான் கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் கொடுக்க போற கூப்பன் எவ்வளவு? அண்ணனா? என்ன ஐயா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? உங்க வயசு என்ன? 73. 73 வயசுல இப்படி நீங்க அண்ணான்னு சொல்லிக்கிறீங்க? உங்களுக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம்? 2 தான், 2 வயசு தான். மோடிஜிக்கு 75 வயசு, உங்களுக்கு 73 வயசு. எதுக்கு ஐயா இந்த வெட்டி விளம்பரம்? எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம்? வீணா போன விளம்பரம். இம்புட்டு நாளா தமிழக மக்களுக்கு அப்பா நானு, திராவிட டேடி நான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தீங்க. இப்போ என்ன திடீர்னு அண்ணாவா மாறி இருக்கீங்க? ஏன் இப்போ உங்க அண்ணன் ஸ்டாலின், உங்க அண்ணன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு சுத்துறீங்க? இவரு திடீர்னு அப்பால இருந்து அண்ணாவா மாற காரணம் என்ன தெரியுங்களா? யாரு தெரியுங்களா? வேற யாரும் கிடையாது, தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தான். நானும் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். விஜய் என்னென்னலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரோ அதை எல்லாத்தையுமே ஈயடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி டிட்டோவா ஸ்டாலினும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. விஜய் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாரோ அதே மாதிரி ஸ்டாலினும் ட்ரெஸ் போடுறாரு. விஜய் பொதுக்கூட்டங்களை எப்படி ராம்ப் வாக் போறாரோ அதே மாதிரி ஸ்டாலினும் ராம்ப் வாக்லாம் போறாரு. விஜய் தேர்தல் பிரச்சாரங்கள்ல உங்க அண்ணன் விஜய், உங்க அண்ணன் விஜய்னு சொன்னா இவரும் தேர்தல் பிரச்சாரங்கள்ல உங்க அண்ணன் ஸ்டாலின், உங்க அண்ணன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விஜய் என்னடானா திமுகவின் கொள்கை கோட்பாடுகளை அப்படியே காப்பி அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. ஸ்டாலின் என்னடானா விஜய் ஸ்டைல அப்படியே காப்பி அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் 2 பேரும் சொந்த புத்தி சுய புத்தியோட யோசிக்கவே மாட்டீங்க. மக்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பஞ்ச் டயலாக் பேசுறேன், ரைமிங்கா பேசுறேன், எப்படி ரைமிங்கா பேசி ஓட்டு வாங்குற பாருன்னு சொல்லி உன்னத்தை பேசி வச்சிருக்காரு. பார்த்துட்டு வாங்க. 8+8 உதயசூரனுக்கு தாங்கள் ஓட்டு என முடிவெடுத்துட்டாங்க. 8+8 16. இது கூட தெரியாத தத்திலாம் தமிழகத்தின் முதலமைச்சரா இருக்கு பாருங்கன்னு இந்த வீடியோக்கு கீழே நெட்டிசன்கள் கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரைமிங்கா பேசுற நீ ஏன் சார் எங்களை இப்படி இரிட்டேட்டிங் பண்றீங்க? பாருங்க, நீங்க பேசின இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜனங்க எல்லாருமே கலாய்க்கிறாங்க. சும்மாவே உங்களை கலாய்ச்சி தருவாங்க. இப்போ இதை மாதிரிலாம் பேசுனீங்கன்னா 8+8 உதயசூரனுக்கு தான் என் ஓட்டுலாம் சொன்னீங்கன்னா இந்த மக்கள் உங்களெல்லாம் சும்மா விடுவாங்களா? கலாய்க்க மாட்டாங்க. யார் சார் இதெல்லாம் உங்களுக்கு எழுதி தரா? திமுக ஒரு தீய சக்தின்னு அந்த காலத்தில் அதிமுகவால் சொல்லப்பட்ட விஷயத்த விஜய் மறுபடியும் அதை பெருசா பூம் பண்ணாரு. அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேன்னு இவர் பாருங்களேன், 8+8 உதயசூரனுக்கு தான் என் ஓட்டுலாம் என்னன்னுத்தையோ பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. யார் சார் உங்களுக்கு இப்படிலாம் எழுதி கொடுக்குறா? ஆக மொத்தம் 8+8 உதயசூரனுக்கு தாங்கள் ஓட்டு. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஆக்சுவலா இது ரைமிங்காவும் இல்ல சார், ரொம்ப கேவலமா இருக்கு. இது ரைமிங்னு எப்படி நீங்க நம்பி இத பொதுக்கூட்டத்துல வேற பேசுறீங்க? இது மாதிரி எழுதி கொடுக்குற தற்குறிகளை தயவு செய்து உங்க டீம்ல இருந்து தூக்குங்க சார். உங்களுடைய மானம் போறதுக்கு காரணமே அந்த ரைட்டர்ஸ் தான், அந்த டீம்ல இருக்கிறவங்க தான். அவனுங்களை தயவு செய்து தூக்குங்க சார், தூக்கி தூரம் போடுங்க சார். 8+8 உதயசூரனுக்கு தான் என் ஓட்டு. சத்தியம் பண்ணி சொல்றேன், போதல இருக்கிறவன் கூட இப்படிலாம் எழுத மாட்டான். இவ்வளோ கேவலமாலாம் அவன் எழுத மாட்டான். இதெல்லாம் சூப்பரான பஞ்ச் டைலாக்கு, இந்த ரைமிங்கு செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் உங்களை ஒருத்தன் நம்ப வச்சிருக்கான் பாருங்க. அதை நம்பி நீங்க பொதுக்கூடத்துல மக்கள் முன்னாடி பேசியிருக்கீங்க பாருங்க. நீங்களா சாதாரணமான ஆளே இல்லை சார். சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்களா சாதாரணமான ஆளே இல்லை. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். இந்த முறை பார்லிமெண்ட் ஆரம்பிச்சிலிருந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே பாஜகவுக்கு நெகட்டிவாகவே இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு செட்பேக்காகவே அமைஞ்சிருக்கு. பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத காரணத்தினால ஒரு 3 மசோதாக்களை பாஜகவால் நிறைவேற்ற முடியல, கொண்டு வர முடியலை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அந்த 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். ஏன்னா பாஜக மேலே இருந்த நம்பிக்கை, அவங்க கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே நான் கொண்டு வந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். பட்டு கொண்டு வரலை, அவங்களால முடியல, இப்போதைக்கு கொண்டு வர முடியலை. திமுக மற்றும் காங்கிரஸ் அப்புறம் அந்த புள்ளி கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், அந்த எம்பிகள், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து முதுகில் குத்திருக்காங்க. இந்த மசோதாவை கொண்டு வராமல் தடுத்துருக்காங்க. இது பாஜகவுக்கு மிகப்பெரிய செட்பேக்கு. பாஜக இதுக்கப்புறமா தோல்வி முகமாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஊடகங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கு. உண்மையாலேயே பாஜகவுக்கு இதன் மூலியமாக ஒரு இழப்பும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் தான் பாஜக அவங்களுடைய ஆட்டத்தையே ஆரம்பிக்க போறாங்க. இந்த மசோதா இப்போ கொண்டு வர முடியல இல்லையா?
இது பாஜக தோத்த மாதிரி இருக்கும், எதிர்க்கட்சிகள் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாலேயே இந்த விவகாரத்துல தோத்தது எதிர்க்கட்சிகள் தான். இப்போ பாஜகவால பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வர முடியல. ஓகேங்களா? இத பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை வச்சு பாஜக என்னெல்லாம் பண்ண போகுது? இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பப்ளிக் கிட்ட பாஜக என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு போக போறாங்க பாருங்க. திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து பெண்களுக்கு எதிராக என்ன மாதிரியான காரியங்கள் பண்றாங்க பாருங்க. பெண்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க பாருங்க. பெண்கள் வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க பாருங்க. கடந்த காலங்களில் எப்படி காங்கிரஸ் திமுக கூட்டணி பெண்கள் முதுகுல குத்துனாங்களோ அதே மாதிரி இப்பவும் குத்தி இருக்காங்க பாருங்க. நாங்க பெண்களுக்கு நல்லது செய்ய நினைத்தாலும் எங்களை செய்ய விட மாட்டேன்றாங்க பாருங்க. எப்படி திட்டம் போட்டு பெண்கள் முன்னேற்றத்தை காங்கிரசும் திமுக ஒன்னா சேர்ந்து தடுத்து நிறுத்திருக்குன்னு பாருங்க. இதை விட இன்னும் அக்ரெசிவா எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பாஜக பிரச்சாரம் பண்ண போகுது. நாடு முழுக்க இவங்க பண்ண காரியத்தை பாஜக கொண்டு போய் சேர்க்க போறாங்க. நீங்க வேணா பாருங்க. ஆல்ரெடி பப்ளிக்ல பப்புவுக்கும் ஸ்டாலினுக்கும் ரொம்ப நல்ல பேர் இருக்கு. இப்போ இத மாதிரியான காரியத்தை வேற செஞ்சு விட்டுருக்காங்க. இதை வச்சு பாஜக என்னெல்லாம் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. பாஜக எப்பேற்பட்ட அரசியல் கட்சி, அவங்க என்ன மாதிரியான அரசியல் பண்ணுவாங்க அப்படின்ற சாதாரண புரிதல் கூட இல்லாத தற்குறிகள் தான் எதிர்க்கட்சிகளா இருக்கு. சரியா கவுண்டர் தரத்துக்கு தெரியல, எதுக்கு எப்போ எதிர்ப்பு தெரிவிக்கணும்ன்ற புத்தி இல்ல. நீங்களாம் எதிர்க்கட்சியா இருந்து என்னத்தை கிழிக்க போறீங்க? என்னத்தை கிழிக்க போறீங்க? இதுக்கப்புறமா பாஜக இந்த ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு தற்கூரி எதிர்க்கட்சிக்காரங்களை எப்படிலாம் ஆட்டி வைக்க போறாங்கன்றத மட்டும் பாருங்க. தப்பு பண்ணிட்டியே சிங்காரம், தப்பு பண்ணிட்டியேன்னு அந்த படத்துல வரும் பாத்தீங்களா? அது மாதிரிதான் இந்த எதிர்க்கட்சிகளை பார்த்து தப்பு பண்ணிட்டீங்களே, இந்த மசோதாவை நீங்க தடுத்து நிறுத்திருக்க கூடாது, நீங்க பண்ணதுலயே மிகப்பெரிய தப்புனா இந்த தப்பு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சின்ன விஷயம் இல்ல இது சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம் தான். இந்த விஷயத்தை வச்சு பாஜக எப்படி இவங்களை வச்சு செய்ய போகுதுன்றத மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் டீலிமிட்டேஷன் பத்தி பார்க்கலாம். டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஏகபோகமா திமுக இங்க பல உருட்டு கதைகளை உருட்டி வச்சிருக்காங்க. மக்கள் தொகை கம்மியா இருக்கிற காரணத்தினால நமக்கு கம்மியான தொகுதிகள் தான் கிடைக்கும். இப்போ 39 தொகுதிகள் இருக்குன்னா இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அவதூறுகளை தொடர்ந்து அவங்களுடைய ஊடகங்கள் மூலியமாக பரப்பிட்டு வந்துட்டே இருந்தாங்க. டீலிமிட்டேஷன் வந்தா தொகுதிகள் கம்மியாகும்னு எந்த பைத்தியக்காரன் சொன்னான்னு தெரியல. அந்த பைத்தியக்காரன் பேச்சு கேட்டு இங்க ஏகப்பட்ட பேர் ஒளறிட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்றது சத்தியமா தெரியல. பட் அவன் சொன்ன அந்த பைத்தியக்காரத்தனமான கருத்தை இவங்க உள்வாங்கிக்கிட்டு அதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட பரப்பிட்டு வராங்க. இப்போதைக்கு தமிழகத்துல 39 தொகுதிகள் இருக்கு. ஓகேங்களா? டீலிமிட்டேஷன் வந்தா அது இன்னும் கம்மியாகும்னு பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எப்படிங்க கம்மியாகும்? எப்படி கம்மியாகும்? ஆக்சுவலா இப்போ 39 தொகுதிகள் இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி 39 தொகுதிகள் தமிழகத்துல இல்ல, இன்னும் அதிகமா தான் இருந்தது. இந்த திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி காலகட்டங்கள்ல தான் இந்த தொகுதிகள் கம்மியாக்கப்பட்டது. ஐ திங்க் 40 பிளஸ் மேல 50 பிளஸ் மேல இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த காலத்துல அது அப்படியே கம்மியாயிடுச்சு. கம்மியாகிறதுக்கான காரணம் இவங்க தான், இந்த திமுகவும் காங்கிரஸும் தான். ஆனா இவங்க இப்ப என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேரும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இப்ப வரப்போற டீலிமிட்டேஷன் காரணமாக இன்னும் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா இப்போ 39 தொகுதிகளா இருக்கு இல்லையா, அது 55 பிளஸ்ஸா ஆகும், இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஆனா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கம்மியாகும், சவுத் ஃபுல்லா கம்மியாகும், நம்மளுடைய பிரதிநிதித்துவம் கம்மியாகும்னு பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த டீலிமிட்டேஷன் மூலியமாக பாஜக உள்ள வர போகுது, பாஜக இதன் மூலியமாக உள்ள வர ட்ரை பண்ணுதுலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களா உண்மையாலே அரசியல்வாதிகள் தானா, இல்லைன்னா கீழ்ப்பக்கத்துல இருந்து எங்கேயாச்சும் ஓடி வந்துட்டாங்களான்னு சத்தியமா தெரியல. எப்படிங்க இது மாதிரிலாம் பச்சையா புழுகுறீங்க? எப்படி இவ்வளோ கேவலமாலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க? உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி இவங்க 2 பேருமே இந்த டீலிமிட்டேஷன் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இத மாதிரியான மசோதாக்களுக்கு அத்தாரிட்டி இவங்க தான், இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேர் சொல்ற விஷயத்தை தான் நாம கேட்கணும். மற்றவனுங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க இல்லையா, அதெல்லாம் நாம கேட்கக்கூடாது, கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. யார் அத்தாரிட்டியோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத தான் நாம கேட்கணும். தலைநகரம் படத்துல ஒரு காமெடி சீன் வரும், உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும், பிச்சை எடுக்கிற ரேஞ்சு கூட நீ போவ, அந்த நேரத்துல கபால் இந்த பொட்டியை திறந்து பாரு, அது உனக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும் இல்லையா. அந்த காமெடி தான் திமுகவுடைய அரசியலாகவும் இருந்திருக்கு. அதாவது இங்க திமுகவுடைய ஆட்சியின் கீழே ஏகப்பட்ட பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, குழந்தைகள் பாதுகாப்பு பிரச்சனை, ஸ்கூல்ஸ் சரியில்லை, இவங்களுடைய நிர்வாகம் சரியில்லை, ஊழல், சட்ட ஒழுங்கு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ, ஒரு அரசு நிர்வாகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வர முடியுமோ அந்த எல்லா பிரச்சனையுமே இந்த திமுக ஆட்சியின் கீழே வந்திருக்கு.
ஸோ இப்போ தேர்தல் காலம், இந்த விஷயத்தெல்லாம் மூடி மறைக்கணும், இதிலிருந்து மக்களை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் பழைய மாதிரி இந்த தாத்தா காலத்து டெக்னிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி இப்போ மறுபடியும் பாஜகவை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இவங்க லட்சணமே நாறிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் பேசுறது கிடையாது. நேராக போயிட்டாங்க, டெல்லியை பார், அங்கே பார், பாஜகவை பார், பாசிச ஆட்சி கொடுக்குது பாருன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. மத்திய பாஜக அரசு மீது இவ்வளோ குற்றச்சாட்டுகளை நீங்கள் அடுக்கி வைக்கிறீங்களே, வைங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம்னு ஒண்ணு காட்டணுமா இல்லையா? ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தான் உங்களுடையதா இருக்கு. நீங்க எங்க நிரூபிக்கிறீங்க? இவங்க ஆளுங்கட்சியுடைய மாநிலத்தின் லட்சணமே, நிர்வாக லட்சணமே சந்தி சிரிச்சிட்டு இருக்கு, நாரி போய் கிடக்குது. இதை பத்திலாம் பேசுறதுக்கு வக்கு கிடையாது. நேரா போயிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோண்டுறதுக்கு போயிட்டாங்க. இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது தனிப்பட்ட ரீதியில பாஜக எடுக்கக்கூடிய நடவடிக்கை கிடையாது. இது சட்டத்துல இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அதை தான் பாஜக அரசும் ஃபாலோ பண்ணுது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டங்கள்ல இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவறான ரீதியில இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, தெரிஞ்சுதான் வேணும்னே தவறாக அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த இதுல தான் இவங்களும் இதே மாதிரி கொண்டு வந்துருவாங்க, காங்கிரஸ் பண்ண மாதிரியே நாம பண்ண மாதிரியே பாஜகவும் இப்போ பண்ண போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கும் தெரியும் பாஜக அப்படி பண்ணாது, தொகுதிகள் அதிகமாக தான் ஆகும்னு இவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா தேர்தல் நேரமாச்சே, இவங்க அரசியல் பண்றதுக்கு வேற காரணங்கள் இல்லையே, காரியங்கள் இல்லையே. இவங்களுடைய ஆட்சியின் லட்சணத்தை பத்தி பேசி இவங்க செஞ்ச கீழ்ச்ச விஷயங்களா சொல்லி ஓட்டு கேட்க முடியாதே. அதனால பாஜகவை பிடிச்சி கழிச்சிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்ல நம்முடைய பாரத பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சரும் இவங்க 2 பேருமே டீலிமிட்டேஷனுடைய முக்கியத்துவம், பெண்கள் இடஒதுக்கீடு முக்கியத்துவம், இது 2 பத்தியுமே அவ்வளவு தெளிவா பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சவுத் இந்தியால பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாகணும்னா கண்டிப்பா இடஒதுக்கீடு அப்படின்றது கொண்டு வரணும். அட் தி சேம் டைம் தொகுதிகள் அதிகமாகணும். அது டீலிமிட்டேஷன் வந்தா மட்டும்தான் தொகுதிகள் அதிகப்படுத்த முடியும். ஆனா இவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு டீலிமிட்டேஷன் வந்தா தொகுதிகள் கம்மியாகும்னு பேசிட்டு இருக்காங்க. டீலிமிட்டேஷன் வந்தா தமிழகம் மட்டும் கிடையாது, என்டையர் சவுத் இந்தியாவிலும் ஒரு தொகுதி கூட கம்மியாகாதுன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. இதுக்கு அத்தாரிட்டியே அந்த மனுஷன் தான். அந்த மனுஷன் சொன்னதுக்கு அப்புறமாகவும் வேணும்னு இந்த திமுக காரங்க அவதூறு பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொகுதிகள் கம்மியாகும், பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு என்னென்னத்தையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் பாருங்க, இங்கே திமுக காரங்க, அவங்க கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க, இவங்க எல்லாருமே கருப்பு ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு, கருப்பு கொடியெலாம் ஏந்திக்கிட்டு, அந்த ஜெராக்ஸ் பேப்பரெல்லாம் கொளுத்தி போட்டு ஏகப்பட்ட நாடகங்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இதெல்லாம் இவங்க பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுங்க. எலெக்ஷன் நேரம் நீங்கள் என்னத்தை கீச்சிங்க, லாஸ்ட் 5 இயர்ஸாக என்னத்தை பண்ணி கீச்சிங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்லை. அதை விட்டுப்புட்டு பாஜக பாருங்க என்னெல்லாம் பண்ணுது பாருங்க, தமிழர்களுக்கு எதிராக, தமிழகத்துக்கு எதிராக பாஜக பண்ணக்கூடிய காரியங்கள் பாருங்கன்னு இதை மாதிரியான போராட்டம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அந்த ஜெராக்ஸ் பேப்பரை எரிச்ச வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோவை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு, இல்லை இப்போவே கூட இந்த திமுக ஊபிஸ்கள் இப்போவே கூட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈவேரா சட்ட புத்தகத்தோடைய நகலை எரிச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இந்த பேப்பரை எரிச்சாரு, ஸ்டாலினால தான் இந்த டீலிமிட்டேஷன் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு, ஸ்டாலினால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு ஊபிஸ்கள் பேசுவாங்க பாருங்க. அதுவும் எலெக்ஷன் நேரம், நாங்கள் தான் கெத்து, எங்களால் தான் எல்லாம் சாத்தியமாச்சு, நாங்கள் இல்லைன்னா அவ்வளோதான், பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு பவர்ஃபுல் கட்சினா அது நாங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னலாம் பண்ணுவாங்க பாருங்க. நீங்க வேணா பாருங்க, இது எல்லாத்தையுமே இவங்க எப்படி விளம்பரங்களா கொண்டு போக போறாங்கன்றத பாருங்க. நம்ம உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்ல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப தமிழகத்துல 39 தொகுதிகள் இருக்கு. டீலிமிட்டேஷன் வந்தா அது 59 இடங்களாக அதிகரிக்கும், 59 இடங்களாக அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காரு. அவரே அபிஷியலா சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக திமுக பரப்பின அவதூறுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே உடைச்சி விட்டுருக்காரு. திமுக காங்கிரஸ்காரங்க பரப்பின அவதூறு பொருளை செய்திகளை மனுஷன் சதைச்சி விட்டாரு. 39 இருந்து 59 இடங்களாக அதிகரிக்குமே தவிர குறையாதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்ன்றீங்க? அவர் தான் அத்தாரிட்டி, அவரே சொல்லிட்டாரு. இப்பவாச்சும் ஒத்துக்கிறீங்களா? நீங்களா பொய் தான் பரப்புறீங்க, அவதூறு தான் பரப்புறீங்க, இப்பயாச்சும் ஒத்துக்கிறீங்களா? இப்படி ஒத்துப்பாங்க பாருங்க. இவங்களா ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்களா இவங்களா? இந்த திமுக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது விகிதாசாரப்படி பாஜக சொல்லக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா தமிழகத்தில் தொகுதிகள் குறையும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாருங்க நீங்கள்லாம்? உங்களுக்கெல்லாம் யாருங்க கணக்கு சொல்லி கொடுத்தா? யாருங்க உங்க கணக்கு வாதியாரு? யார் உங்க கணக்கு வாதியாரு?
மக்கள் தொகை அடிப்படையில தமிழகத்துடைய பிரதிநிதித்துவம் கம்மியாகும்னு இவங்க சொல்றாங்க. எப்படிங்க கம்மியாகும்? தமிழகத்துல மக்கள் தொகையானது என்ன கம்மியாயிட்டு போயிட்டு இருக்கா? நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தானே போயிட்டு இருக்கு. அதிகமானா தொகுதிகளும் அதிகம் தானே ஆகும். எப்படிங்க கம்மியாகும்? இந்த பேசிக் காமன் சென்ஸ் கிடையாது. இது பேசிக் நாலேட்ஜ் கூடவாங்க உங்களுக்கு இல்ல. தமிழகத்துல இப்போ 39 தொகுதிகள் இருக்கு. அந்த இடங்கள் இருக்கு. இது விகிதாசாரப்படி தமிழகத்துடைய விகிதாசாரப்படி 59ஆக உயரும். கம்மியாகாது. உயரும். இது திமுகக்கு, காங்கிரஸ்க்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவிங்களுக்கெல்லாம் தெரியும். தெரிஞ்சே தான் இவங்க அவதூறு பரப்புறாங்க. ஏன்னா, இவங்களுடைய ஆட்சியின் லட்சணம் அப்படி இருக்கே. இவங்க நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா, ஒழுங்கான ஆட்சி குடுத்திருந்தாங்கன்னா, இவங்களுடைய நிர்வாகம் சரியா இருந்ததுன்னா, நேர்மையா, ஊழல் இல்லாத ஆட்சி இவங்க குடுத்திருந்தாங்கன்னா, இவங்க இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா, இவங்க தான் அது மாரி எதையும் கிழிக்கலையே. இவங்க ஃபுல்லா ஊழல் தானே பண்ணியிருக்காங்க. நிர்வாக சீர்கேடுகள் தானே இங்க அதிகமா இருந்திருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இங்க அதிகமா இருந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு. பெண்கள் இங்க நிம்மதியா இருக்க முடியலையே. பெண்கள் தைரியமா எங்கேயுமே போக முடியலையே. இதெல்லாம் மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க பேசுறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் அதை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களிடத்துல பொய்யான அவதூறு செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. உள்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள், பாரத பிரதமர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது தமிழகத்துல தொகுதிகள் கம்மியாகாது. டீலிமிட்டேஷன் வந்தா கம்மியாகாது, அதிகம்தான் ஆகும். இங்க தமிழகத்துல திமுக ஆட்சியின் கீழே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, நிர்வாக சீர்கேடுகள், ஊழல், லஞ்சம், கட்ட பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பிரச்சனைகள், பெண்கள் பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியா இருக்கு. பெண்கள் நிம்மதியா இங்க வாழ முடியல. குழந்தைகள் பாதுகாப்பு இல்ல. இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு. ஸ்கூல்ஸ் ஒழுங்கா இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒழுங்கா இல்ல. மும்மொழி கொள்கை எதிர்க்கோன்னு சொல்லிட்டு இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள்ல மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. இவங்களோட பசங்க மும்மொழி கொள்கையில தான் படிக்கிறாங்க. ஆனா சாதாரண பாமர மக்கள், சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த மக்கள், சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த மக்கள் மும்மொழி கொள்கையில படிக்கக்கூடாது. அவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு நாலேட்ஜ் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற மாரியான காரியங்களுக்காக தான் இவிங்க எல்லாருமே இந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்க. எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இப்ப வேணா இந்த மசோதாக்களை இவங்க தடுத்து நிறுத்தியிருக்கலாம். பெரும்பான்மை நிரூபிக்க முடியாததுனால பாஜக இந்த ஒரு விஷயத்த கொண்டு வராம போயிருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்த வச்சு பாஜக பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ பண்ண போறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத மட்டும் பாருங்க. பாஜக ஒரு விஷயத்த குறி வச்சுட்டாங்கன்னா, அத அடையாம விடமாட்டாங்க. கண்டிப்பா பாஜகவுடைய இந்த ஆட்சி காலகட்டத்திலேயே, இந்த டெர்ம்லயே இந்த மசோதாக்கள் எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. கூடவே யுசிசியும் கொண்டு வருவாங்க. நீங்க வேணா பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழக மக்கள குழப்புறத மட்டும் தான் இவங்க வேலையா வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க செய்ய வேண்டிய கடமைகள செய்யாம, இன்னொருத்தங்க மேல கோழி மூட்டிக்கிட்டு தான் சுத்திட்டு இருந்தாங்க. இதுக்காகவே திமுக அரசும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மக்களிடத்துல பொது மன்னிப்பு கேட்கணும். அவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும். வேணும்னே மக்கள குழப்பியிருக்காங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இவங்க செய்யல. இவங்க செய்யாதத மத்தவங்க மேல கோழி மூட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதுக்காகவே மக்கள் திமுகவை புறக்கணிக்கணும். திமுகவுக்கு இந்த முறை அவங்களுடைய ஓட்டுகளால பதிலடி கொடுக்கணும். திமுக செய்த இந்த காரியத்தை யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஓட்டு போடுங்க. யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத முடிவு பண்ணிட்டு ஓட்டு போடுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி டீலிமிட்டேஷன் நல்லதுன்னு திமுகவுக்கும் நல்லா தெரியும், காங்கிரஸ்காரங்களுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம், தொகுதிகள் அதிகமானா ஈஸியா பாஜக பல இடங்கள்ல பிடிச்சிருவாங்க. பாஜக ஈஸியா வின் பண்ணிடும். பாஜக வின் பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா, அவங்க கையில நாடாளுமன்றம் அப்படின்றது இருந்ததுன்னா, அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை ஈஸியா கொண்டு வந்துருவாங்க. மசோதாக்களை கொண்டு வரது மட்டும் இல்லாம, திராவிட சித்தாந்தம் ஆல்ரெடி இத்துப்போன இந்த திராவிட சித்தாந்தத்தை அழிச்சிருவாங்க, குழி தோண்டி புதைச்சிருவாங்க அப்படின்ற பயத்துல தான் திமுக வேணும்னே இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பயங்க பயம். பாஜக மீது அவ்வளோ பயம் இவங்களுக்கு இருக்கு. பாஜக ஒன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிற வரைக்கும் அவங்க தான் ஆட்சி அதிகாரத்துல இருப்பாங்க. அது இவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த பயத்தின் காரணமாகத்தான் இந்த விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்னவா ஆக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.